Vivo T3x 5G அப்படிங்கிற ஒரு 5G mid-range ஸ்மார்ட் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. விவோட இந்த T3x 5G எல்லா விஷயங்கள் தராங்க. மேலும் இந்த ஃபோனில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்கா இல்லையா முதற்கொண்டு டீட்டெயிலாக எல்லாத்தையும் கிராஃபோட பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து வாங்க ஆதரவு தாங்க. மேலும் நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனை பற்றி பார்க்கலாம். முதல்ல பில்ட் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபோனோட பேக் சைட் நமக்கு பிளாஸ்டிக் பாடி தான் தராங்க. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு IP64 ரேட்டிங் இருக்குது. அதனால் தண்ணி பட்டம் பிரச்சனை இருக்காது. ஓரளவு ஹெவியான மலையில் கொண்டு போனால் கூட நமக்கு இந்த ஃபோனில் பாதிப்பு இருக்காது. கலர்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. கிரிம்சன் ப்ளீஸ் மற்றும் செலஸ்டியல் கிரீன் அப்படிங்கிற 2 கலர்ஸில் வருது. இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.72 இன்ச்க்கான ஃபுல் HD+ ரெசல்யூஷன் உள்ள IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. மேலும் இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயாக தராங்க. பிரைட்னஸ் பொறுத்தவரை நமக்கு 1000 nits வரையும் போகும் சொல்கிறாங்க. மேலும் 83% NTSC கலர் கேமரா சப்போர்ட் இருக்குது. இந்த டிஸ்பிளே LCD டிஸ்பிளே கொடுத்திருந்தாலும் ஓரளவு டீசென்ட்டான டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. மேலும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு Snapdragonோட 6 Gen 1 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸர் காட்டஸோட A78 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசஸராக வருது. கிளாக் ஸ்பீடை பொறுத்து 2.2 GHz வரையும் போகுது. கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோட 710 GPU கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸர் ரேங்கிங் பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ப்ராசஸருக்கு 63 ரேங்க் கிடைக்குது. அதாவது 100க்கு 46 மார்க் கிடைக்குது. பேசிக்காக பார்க்கும்போது பி கிரேட் சிப்செட். அதனால் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ட்ரி லெவல் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ் விளையாடலாம். சில ஹெவியான கேம்ஸ் கூட விளையாட முடியும். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜை பற்றி பேசும்போது இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. 4GB RAM with 128GB ஸ்டோரேஜ், 6GB RAM with 128GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM with 128GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வருது. நமக்கு RAM வெர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டான ரைட்டிங் ஸ்பீட் கிடைக்கலனாலும் நமக்கு ஓரளவு ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓகே தான். மற்றபடியாக மைக்ரோ ஸ்டிக் கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது ஹைப்ரிட் சிம் செட்டாக தராங்க. அதனால் 2 சிம் கார்டு அப்படி இல்லை ஒரு சிம் ஒரு மைக்ரோ ஸ்டிக் கார்டு ஃபோன் அட் டைமில் யூஸ் பண்ணலாம். ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் Android 14 பேஸ் பண்ண Fun Touch OS 14 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு OSோட அப்டேட்ஸ் எவ்வளோ கொடுக்காங்க அப்படிங்கிறத கம்பெனி அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணல. இருந்தாலும் அட்லீஸ்ட் 1 இயர்க்கான அப்டேட்ஸ் இந்த ஃபோனுக்கு தருவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 MPa ரியர் ஃபேசிங் கேமரா. இது f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவதாக 2 MPa டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. இதை நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு 4GB RAM அல்லது 6GB RAM வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அதில் ஃபுல் HD வரையும் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். அதுவே நீங்கள் 8GB RAM வெர்ஷன் வாங்கினீங்கன்னா 4K வரையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விவோ ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 6GB RAM வெர்ஷனில் 4K ரெக்கார்டிங் கொடுத்துருக்கலாம். அது ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது தெரியல. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் இதுவுமே. மற்றபடியாக செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் ஃப்ரண்ட் சைடில் 8 MPa ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.05 ஆப்பர்ச்சரில் இருக்குது. ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனை 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தராங்க. மற்றபடி டால்பி அட்மாஸ் மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 199 கிராம் வருது. அடுத்தபடியாக நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது. அதாவது 8 5G பேண்ட் கொடுக்குறாங்க. மேலும் 4Gக்கான Vivo LTE, டியூவல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.1, சிங்கிள் பேண்ட் GPS மாதிரி விஷயம் கொடுக்குறாங்க. இந்த ப்ளூடூத் வெர்ஷன் ஏன் 5.1 கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஒரு 5.3 கொடுத்துருக்கலாம். அதை கட் பண்ணி 5.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லலாம். அடுத்தபடியாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு பெரிய 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அதனால் ஓரளவு டீசெண்டாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு USB Type-C போர்ட் தராங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பேசலாம். 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 13,499க்கும், 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 14,999க்கும், அதே 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 16,499 அப்படிங்கிற விலையில் கொடுக்குறாங்க. இந்த ஃபோன் ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் ஸ்டோர்ஸில் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனோட பை லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவு ஓகே தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4K வீடியோ ரெக்கார்டிங் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. அது இப்போ ப்ளூடூத் வெர்ஷன் கம்மி. மற்றபடியாக குறை சொல்கிற மாதிரி இந்த ஃபோனில் இல்லை. ஓரளவு டீசென்டான ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங்குமே ஓரளவு அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த விவோட T3x 5G பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.